ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டுட்ருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. போட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே தையத்தக்கன்னு குதிக்கிறாங்க. இவங்க வந்து 9 மணிக்கெலாம் கிளம்பிடுற மாதிரி தான். அப்படியே நான் அந்த 9 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா என் வேலை எல்லாமே முடிச்சிடுவேன். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி ஆகிடும் கிளம்பி போகிறதுக்கு. என்ன தான் டைம் ஆனாலும் நம்மளுக்கு உட்காந்து எல்லோரும் கும்பலாக டீ குடிக்கிற சுகமே வேறு. டைம் ஆனால் ஆகட்டும், நம்ம நிம்மதியாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து சாம்பார் வைக்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேரட் தான் இருந்தது. சரி, இதை வச்சு என்ன பண்ணால் ஒரு 4 முட்டை வேணாந்து போட்டு பொரியல் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் லன்ச் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும். தண்ணியாக செஞ்சால் தான் அந்த சாம்பார் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு முட்டை போட்டு பொரியல் பண்ணிட்டேன். காலை டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் தோசை சுட்டு தர போகிறேன். அவ்வளோதான், இன்றைக்கி முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.